இன்னைக்கு காலிஃப்ளவர் வச்சு என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காலிஃப்ளவரை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். சுடு தண்ணி அளவான சூடாக வச்சுக்கணும், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இந்த தண்ணியில் இந்த காலிஃப்ளவரை போடணும். அப்போ தான் அதில் உள்ள ஏதாவது ஒரு பூச்சி இருந்துச்சுன்னா மேலாப்பில் வந்துடும். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஆல்ரெடி பருப்பு போட்டாச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். பருப்பு போடும்போதே தக்காளியை போட்டுறணும், அப்போ தான் நல்லா தக்காளி வேகும். கடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ அறுத்து வச்ச பல்லாரி வெங்காயம் போட்டுக்கலாம். சுடுதண்ணி ஊற்றி வச்சுருந்தோம்ல, இந்த காலிஃப்ளவரை வந்து அப்படியே மேலாப்பில் எடுத்துக்கலாம். நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு ஆயிடுச்சு. இப்போ காலிஃப்ளவரை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வணங்கிருச்சு. இப்போ எடுத்து வேக வச்ச பருப்பில் நம்ம காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். இப்போ சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும், அப்புறம் பார்க்கலாங்க. கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். பொடியாக அறுத்து வச்ச மல்லித்தலையை போட்டுக்கலாங்க. மல்லித்தலை போட்டால் தான் சாம்பாரே நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்குவோம். இப்போது சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் சாம்பார். இது மாதிரி நீங்களும் வச்சு வீடியோ போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.